மை டே சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சினிமா லவர்ஸ், ரொம்ப கேப்புக்கு அப்புறமா ஸ்டூபிட் ஸ்டுடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. இது லோகேஷ் ஃப்ரம் ஸ்டூபிட் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படத்தில் இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரை தான் பிரேக் டவுன் பண்ணி அலசி ஆராய போகிறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டீசர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு கார் ஒரு கேங் ஓப்பன் பண்ணுற மாதிரி காமி வச்சுருப்பாங்க. அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மேனுவலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏன் மேனுவலாக ஓப்பன் பண்ணுறாங்கன்னு அழுத்தி சொல்கிறேன்றதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த கேங்கை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஆரோ ஒரு மங்கன இடத்துல இருக்க மாதிரி தெரியுறாங்க. கூட ஒரு சில பேர் இருக்காங்க. மேபி இந்த கேங் அர்ஜுன் சரோட கேங்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களையும் கொஞ்சம் மங்கலான இடத்துல காமிப்பாங்க. அர்ஜுன் அவர்களை ரிவீல் பண்ணும்போது கூட ரிஜினாவும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இந்த ஷாட் தான் அர்ஜுன் அவர்களுடைய என்ட்ரி ஷாட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. என் கெஸ் படி பார்த்தீங்கன்னா ரெஜினா யாரையோ ஒருத்தங்களை ட்ரிக் பண்ணி இல்லை பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேங் அவங்கள சுற்றி வளைச்சி ஒன்று அவங்கள கொலை பண்ணணும், இல்லை அவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிக்கணும். ஏன்னா அந்த இன்ட்ரோ ஷாட்டுக்கான செட்டப் மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி காமிக்கிறாங்க த்ரிஷாவோட என்ட்ரி. இந்த இடத்துல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் தான். கொஞ்சம் யங் லுக்கில் இருப்பாங்க. இதோடைய போஸ்டர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த படம் நடக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து தலைவர்களோட என்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா முன்ன சொல்லியிருந்தேன்ல கார் வில்லன் கேங் மேனுவலாக ஓப்பன் பண்ணாங்கன்னு. இதில் தலை காரை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன காரணத்துக்காக வச்சாங்கன்னு தெரியல. பட் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் இதில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு போலீஸ் ஒரு கேஸ் சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்ஸிங் கேஸ் போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க. அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசர்பைசானி. நமக்கு முன்னாடியே தெரியும் இந்த ஸ்டோரியே அசர்பைசானில் தான் ஷூட் பண்ணாங்க. ஸ்டோரியுமே அசர்பைசானில் தான் நடக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருக்க போஸ்டர்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அசர்பைசானோட அந்த லாங்குவேஜில் தான் இருக்குது. அதில் 10 வயசு பையன் மிஸ் ஆகிட்டான் அப்படின்ற போஸ்டர் எல்லாமே இருக்கும். அதில் ஒரு போஸ்டரை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹென்ரி போவர்ஸ்ன்னு சொல்லிட்டு மிஸ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஹென்ரி போவர்ஸ் எங்கே இருக்குன்னா இட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேய் படம் ஒன்று இருக்கும். ஜோக்கர்லாம் இருக்க மாதிரி ஒரு பேய் படம் இருக்கும். அந்த பேய் படத்தில் இந்த ஹென்ரி போவர்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் வரும். அதே போஸ்டர் தான் அந்த படத்துலையுமே கூட மிஸ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி தெரிஞ்சு வச்சாங்களா இல்லை ஏடி சாராவது தெரியாமல் கொண்டு வந்து வச்சாங்களான்னு தெரில. பட் இது நோட் பண்ண விஷயமா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களை ஒரு 2-3 இடத்துல ரிஃப்ளெக்ஷனில் காமிச்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அஜித் அவர்கள் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்க மாதிரியும் கொஞ்சம் சோகமாக இருப்பார். அப்போது த்ரிஷாவோட ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரி இருக்கும். இது ஒரிஜினலாக இருக்க சான்ஸ் இல்லை. மேபி அவரை நினச்சி பார்க்கறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சோகமாக உட்காந்துருப்பாங்க. த்ரிஷா அவர்கள் காணாமல் போகிறதா இந்த படம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் த்ரிஷா அவர்கள் போனதுக்கு அப்புறமா அவங்க நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து என்ன காமிக்கிறாங்கன்னா ஒரு மேரேஜ் ஆள் வந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுவும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் முதல்ல மீட் பண்ண இடமா இந்த இடம் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த டீசரில் நோட் பண்ண விஷயம். ஸ்டோரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ஹாலிவுட்டில் 1997 வெளியான பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு படத்துடைய ரீமேக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த படத்துடைய சீன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணதுமே அதுக்கு சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பிரேக் டவுன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை லேட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பிரேக் டவுன் பார்த்ததுனால எனக்கு இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிரேக் டவுனுடைய ஃபீல் அப்படியே வருது. மற்றபடி மேக்கிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், யூஸ் பண்ண கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஹாலிவுட் ஃபிலிமுக்கு என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இந்த படத்துடைய டீசர்லேருந்து நான் கண்டுபிடிச்ச சில விஷயங்களும் ஸ்டோரியும். அடுத்து வேற ஒரு பிரேக் டவுனோட இல்லை மூவி ரிவ்யூவோட இல்லை மிஸ்டேக்ஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன். இது லோகேஷ் ஃப்ரம் ஸ்டூபிட் ஸ்டுடியோஸ். பாய்.